வணக்கம் மாணவ செல்வங்களே, வெல்கம் டு Mathsmmkmr சேனல். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது 10th standard maths chapter-3 algebra exercise-3.14 second question. The roots of the equation அப்படின்னு சொல்லி ஒரு quadratic equation கொடுத்துருக்காங்க. இந்த quadratic equationக்கான roots வந்து ஒன்று ஆல்ஃபா, இன்னொன்று வந்து பீட்டான்னு சொல்லியிருக்காங்க. வித்தவுட் சால்விங் ஃபார் ரூட்ஸ்ன்னு சொல்லி இன்னொன்று கண்டிஷனும் கொடுத்துருக்காங்க. இந்த வித்தவுட் சால்விங் ஃபார் ரூட்ஸ் அப்படின்னா என்ன? ஒரு quadratic equation ax square plus bx plus c equal to 0 இந்த ஃபார்மில் இருக்குங்களா? இதுக்கு நம்ம ரூட்ஸ் ஃபைண்ட் பண்ணணும். நம்ம என்ன பண்ணுவோம்னா x is equal to minus b plus or minus square root of b square minus 4ac divided by 2a இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணி ரூட்ஸ் ஃபைண்ட் பண்ணுவோம். அந்த மாதிரி சால்வ் பண்ணி கண்டுபிடிக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. வித்தவுட் சால்விங் ஃபார் ரூட்ஸை ஃபைண்ட் பண்ணி கண்டுபிடிக்கக்கூடாது. இங்கே கொடுத்துருக்கிற ஈக்குவேஷனை வச்சு வேறு மாதிரி நம்ம சால்வ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு கிவன் ஈக்குவேஷன் என்ன? கிவன் ஈக்குவேஷனுன்றது 2x ஸ்கொயர் மைனஸ் 7x ப்ளஸ் 5 ஈக்குவல் டு 0 ரைட். இப்போ இந்த இடத்துல ஏவோட வேல்யூ நம்ம என்னன்னு பார்க்கணும். ஏன்றது எக்ஸ் ஸ்கொயருடைய கோஎஃபிஷியன்ட் 2 அண்ட் பியோடைய வேல்யூ எக்ஸோடைய கோஎஃபிஷியன்ட் -7. கான்ஸ்டன்ட் சி அப்படின்றது என்னென்னா 5. ஆல்ஃபாவும் பீட்டாவும் ரூட்ஸ்ன்னு சொல்லிட்டாங்களா? ஸோ ரூட்ஸ் ஆல்ஃபா அண்ட் பீட்டா ரூட்ஸ்ன்னு நம்ம பார்க்கும்போது இதுக்கு என்னென்ன, ஒரு ரூட் ஆல்ஃபா, இன்னொரு ரூட் பீட்டா. நமக்கு சம் ஆஃப் த ரூட்ஸுனுக்கு என்ன ஃபார்முலான்னு தெரியும் ரைட்டுங்களா? சம் ஆஃப் த ரூட்ஸ்னால் என்ன? ஆல்ஃபாவையும் பீட்டாவையும் ஆட் பண்ணுறது. இந்த ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா சம் ஆஃப் த ரூட்ஸ்க்கு மைனஸ் ஆஃப் பி டிவைடட் பை ஏ அப்படின்றது தெரியும். அதாவது சம் ஆஃப் த ரூட்ஸ் வேணும் அப்படின்னா மைனஸ் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் டிவைடட் பை கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர், அது ஒன்று. அதே மாதிரி ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ். ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ் நம்ம பார்க்கும்போது ஆல்ஃபாவும் பீட்டாவும் மல்டிப்ளிகேஷன், இதுக்கு சி பை ஏ கான்ஸ்டன்ட் டிவைடட் பை கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர். மைனஸ் ஆஃப் பி பை ஏன்றது சம் ஆஃப் த ரூட்ஸ், மைனஸ் போட்டாச்சு. பின்றது ஒரு -7 டிவைடட் பை ஏன்றது இங்கே 2. மைனஸும் ப்ளஸ் ஆகிடுச்சுன்னா பி பை ஏக்கு நமக்கு 7/2. சி டிவைடட் பை ஏ, இங்கே சின்றது 5 டிவைடட் பை 2, ஏன்றது 2. ஸோ 5/2 அப்படின்றது ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ். சம் ஆஃப் த ரூட்ஸ் தெரியும், ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ் தெரியும். இப்போ கொடுத்துருக்க எல்லா ஈக்குவேஷன்ஸையும் இந்த சம் அண்ட் ப்ராடக்ட் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா, ஆல்ஃபா இன்டூ பீட்டா இந்த ஃபார்மில் நம்ம சேஞ்ச் பண்ணிட்டோம்னா இந்த வேல்யூ தூக்கி இங்கே சப்ஸ்டியூட் பண்ணி ஃபைண்ட் பண்ண வேண்டியது தான். ஃபஸ்ட்டு கொஷின்லாம் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க? 1 டிவைடட் பை ஆல்ஃபா டிவைடட் பை ப்ளஸ் 1 டிவைடட் பை பீட்டான்னு கொடுத்துருக்காங்க. இந்த பீட்டாவை இங்கே கிராஸ் மல்டிப்ளை பண்ணோன்னா பீட்டா, இடையில ஒரு ப்ளஸ் இருக்குது, ஆல்ஃபா இன்ட்டு 1 ஆல்ஃபாவாகிடும், டிவைடட் பையில் ஆல்ஃபாவையும் பீட்டாவும் மல்டிப்ளை பண்ணோன்னா ஆல்ஃபா பீட்டா. இந்த ரீக்வேஷனை நம்ம ரீஅரேஞ்ச் பண்ணி மேலே நியூமரேட்டரில் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா டிவைடட் பை ஆல்ஃபா பீட்டான்னு எழுதிக்கிறேன். பீட்டா ப்ளஸ் ஆல்ஃபான்னு இருக்குது, அது ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டான்னு எழுதியாச்சு. ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டாவுடைய வேல்யூ நமக்கு 7/2ன்னு தெரியும், அதை சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். டிவைடட் பை ஆல்ஃபா இன்டூ பீட்டாவுடைய வேல்யூ 5/2ன்னு தெரியும், அதை சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். டினாமினேட்டரில் இருக்க 2 ரெண்டுமே கேன்சல் ஆகிடுச்சுன்னா ஆன்சர் 7/5. அப்போ 1/ஆல்ஃபா ப்ளஸ் 1/பீட்டாவுடைய வேல்யூ 7 டிவைடட் பை 5ன்னு கிடச்சிருக்கு. செகண்ட் ஒன் என்ன கேட்டிருக்காங்க? ஆல்ஃபா பை பீட்டா ப்ளஸ் பீட்டா பை ஆல்ஃபாவுடைய வேல்யூ ஃபைண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. சொல்யூஷன், இந்த ஆல்ஃபாவை மல்டிப்ளை பண்ணால் ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் இந்த பீட்டா மல்டிப்ளை பண்ணால் பீட்டா ஸ்கொயர் டிவைடட் பை ஆல்ஃபா பீட்டா. இந்த ஆல்ஃபா பீட்டா மல்டிப்ளை பண்ணியாச்சு. ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா ஸ்கொயருக்கு நமக்கு வேல்யூ இல்லை. ஸோ இந்த ஆல்ஃபா ஸ்கொயர் பீட்டா ஸ்கொயர் என்னென்னு எழுதலாம்னா ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா த ஹோல் ஸ்கொயர் -2 ஆல்ஃபா பீட்டா. இந்த மெத்தட்ஸை சால்வ் பண்ணுறதுடைய எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் எல்லாமே எக்ஸாம்பிளில் நம்ம வந்து போட்டிருப்போம். அதாவது எக்ஸாம்பிள் 3.46 கிளியராக எக்ஸ்ப்ளனேஷன் இருக்கும். நீங்கள் அந்த வீடியோ பார்க்கலன்னா அந்த வீடியோவையும் பார்த்துருங்க. இங்கே நான் இன்னொரு தடவை இதையும் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இங்கே என்ன இருக்குது? ஆல்ஃபா ஸ்கொயர் பீட்டா ஸ்கொயர் இருக்குங்களா, இதோட வேல்யூ தான் வேணும். இன்கேஸ் இன்ஸ்டீட் ஆஃப் ஆல்ஃபா ஸ்கொயர் பீட்டா ஸ்கொயருக்கு நான் என்ன பண்ணுறேன்னா ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் இருக்கிறதா கன்சிடர் பண்ணிக்கிறேன். ஓகே, ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயருக்கு பதிலாக நான் என்ன பண்ணுறேன், ஏ ப்ளஸ் பி த ஹோல் ஸ்கொயர்னு போட்டு மைனஸ் ஒரு 2ab எழுதிக்கிறேன். இப்போ ஏ ப்ளஸ் பி த ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலாக்கு ஆன்சர் என்ன? ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் 2ab. இங்கே ஆல்ரெடி ஒரு -2ab இருக்குது, அதையும் எழுதிக்கலாம். இந்த 2ab இந்த -2ab கேன்சல் ஆகிடுச்சுன்னா ஃபைனலாக நம்மளுக்கு ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் வந்துருச்சிங்களா? ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயருக்கு பதிலாக ஏ ப்ளஸ் பி த ஹோல் ஸ்கொயர் -2ab எழுதலாம். சிமிலர்லி நம்ம ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா ஸ்கொயருக்கு ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா த ஹோல் ஸ்கொயர் -2 இன்ட்டு ஆல்ஃபா பீட்டா. இங்கே ஏ இருக்க இடத்துல ஆல்ஃபா இருக்குது, பீட்டா இருக்க இடத்துல
b இருக்க இடத்துல பீட்டா இருக்குது ஓகேங்களா. ஸோ ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா ஸ்கொயர் இருக்குது, ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 2 ஆல்ஃபா பீட்டான்னு எழுதியாச்சு. டிவைடட் பையில் ஒரு ஆல்ஃபா பீட்டா இருக்குது. ஸோ இது கான்செப்ட். இந்த கான்செப்டை நம்ம வந்து பியூராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம். அந்த ப்ரீவியஸ் வீடியோஸ் எல்லாத்தையும் நீங்கள் பார்க்கலன்னா அதை பார்த்துக்குங்க. இப்போ ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா ஸ்கொயருக்கு நம்ம இந்த கான்செப்ட் எடுத்துகிட்டு வந்தாச்சு. ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா த ஹோல் ஸ்கொயர். ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டாவுடைய வேல்யூ என்னென்னு பாருங்கள், 7/2ங்களா. 7/2க்கு ஒரு ஸ்கொயர் மைனஸ் 2 இன்ட்டு ஆல்ஃபா பீட்டா. ஆல்ஃபா பீட்டான்றது என்ன, 5/2. ஸோ 5/2 இங்கே சப்ஸ்டியூட் பண்ணியாச்சு. டிவைடட் பையில் ஒரு ஆல்ஃபா பீட்டா இருக்குது. ஆல்ஃபாவும் பீட்டாவும் ப்ராடக்ட், அதோடைய வேல்யூ என்ன, 5/2. இப்போ இதை சால்வ் பண்ண வேண்டியது தான். 7 ஸ்கொயர் பண்ணால் 49 டிவைடட் பை 2 ஸ்கொயர் பண்ணால் 4. இந்த 2வும் கேன்சல் ஆச்சுன்னா நமக்கு 5 இருக்கும். டிவைடட் பையில் ஒரு 5/2. நெக்ஸ்ட் ஸ்டெப், இந்த 4 இங்கே மல்டிப்ளை பண்ண என்ன ஆகும், 4 5 20 ஆகிடுங்களா. அப்போ 49 - 20 டிவைடட் பையில் 4. இந்த 5/2வை மேலே கொண்டு வரும்போது ரெசிப்ரோக்கல் ஆகி 2/5 ஆகிடும். 49லேருந்து 20 போச்சுன்னா நமக்கு 29. இந்த 2வையும் இந்த 4ஐயும் கேன்சல் பண்ணோம்னா இங்கே 1 டைம்ஸ் இங்கே 2 டைம்ஸ் 2 × 5ன்றது நமக்கு என்ன ஆகும், 10ஆக மாறிடும். ஸோ 29/10 தான் இந்த ஆல்ஃபா பை பீட்டா ப்ளஸ் பீட்டா பை ஆல்ஃபாவுடைய வேல்யூ. நெக்ஸ்ட்டு தேர்ட் ஒனில் கொஷின் வந்து ஆல்ஃபா ப்ளஸ் 2 டிவைடட் பை பீட்டா ப்ளஸ் 2 ப்ளஸில் ஒரு பீட்டா ப்ளஸ் 2 டிவைடட் பை ஒரு ஆல்ஃபா ப்ளஸ் 2ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ சேம் ப்ராசஸ் தான். நம்ம வந்து எல்சிஎம் எடுக்கிற மாதிரி எடுத்து இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணி சிம்பிளிஃபை பண்ணி ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ஆல்ஃபா இன்ட்டு பீட்டாவாக இதை சேஞ்ச் அவுட் பண்ணணும். ஸோ இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுடைய கமெண்ட்ஸ் சஜஷன்ஸை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். இதையும் மல்டிப்ளை பண்ணணும், ரைட். ஆல்ஃபா ப்ளஸ் 2 இங்கே இருக்குது, இது கூட இன்னொரு ஆல்ஃபா ப்ளஸ் 2 மல்டிப்ளை பண்ணிக்கணும். இங்கே ஒரு ப்ளஸ் இருக்குது, அந்த ப்ளஸ் போட்டாச்சு. இங்கே பீட்டா ப்ளஸ் 2 இருக்குது, ஸோ பீட்டா ப்ளஸ் 2 எழுதிப்போம். இந்த பீட்டா ப்ளஸ் 2வை இங்கே கொண்டு வந்து மல்டிப்ளை பண்ணணும். பீட்டா ப்ளஸ் 2 டிவைடட் பையில் பீட்டா ப்ளஸ் 2 இன்ட்டு இந்த ஆல்ஃபா ப்ளஸ் 2. இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணணும். ஆல்ஃபாவையும் ஆல்ஃபா மல்டிப்ளை பண்ணால் ஆல்ஃபா ஸ்கொயர். ஆல்ஃபா இன்ட்டு 2ன்றது ப்ளஸ் 2 ஆல்ஃபா ப்ளஸ் இன்ட்டு ப்ளஸ் ப்ளஸ் 2 ஆல் ஆல்ஃபா மல்டிப்ளை பண்ணால் 2 ஆல்ஃபா ப்ளஸ் இன்ட்டு ப்ளஸ் ப்ளஸ் 2 × 2 4 ஆகிடுது. ப்ளஸ் போட்டாச்சு. பீட்டாவை மல்டிப்ளை பண்ணும்போது பீட்டா ஸ்கொயர் ப்ளஸ் இன்ட்டு ப்ளஸ் ப்ளஸ் பீட்டா இன்ட்டு 2ன்றது என்ன ஆகும், 2 பீட்டா. இங்கே த்ரூ அவுட்டாக எல்லா இடத்துலையுமே ப்ளஸ் தான் இருக்குது. ஸோ ஓவரால் நம்ம ப்ளஸ் போட்டுட்டு சால்வ் பண்ணிட்டு போயிட்டே இருக்க வேண்டியது தான். பீட்டா ஸ்கொயர் ஆகிடுச்சு. பீட்டா இன்ட்டு 2 பீட்டா ஆகிடுச்சு. ப்ளஸ் இன்ட்டு 2 பீட்டான்றது ப்ளஸ் 2 பீட்டா அண்ட் 2 × 2ன்றது 4 டிவைடட் பைலாம். இப்போ இதை மல்டிப்ளை பண்ணுங்கள். பீட்டாவையும் ஆல்ஃபாவும் மல்டிப்ளை பண்ணால் ஆல்ஃபா பீட்டா, பீட்டாவையும் 2வை மல்டிப்ளை பண்ணால் 2 பீட்டா ப்ளஸ் 2 × ஆல்ஃபான்றது 2 ஆல்ஃபா ப்ளஸ் 2 × 2ன்றது நமக்கு 4 ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் ஸ்டெப், இந்த ஆல்ஃபா ஸ்கொயர் இந்த பீட்டா ஸ்கொயரை ஃபஸ்ட்டு எழுதிக்கலாம். ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா ஸ்கொயர். நெக்ஸ்ட்டு இங்கே ஒரு 2 ஆல்ஃபா இங்கே ஒரு 2 ஆல்ஃபாவுக்கு ரெண்டுத்தையும் ஆட் பண்ணோம்னா நமக்கு 4 ஆல்ஃபா ஆகிடுச்சு. இங்கே ஒரு 2 பீட்டா இங்கே ஒரு 2 பீட்டா. ஸோ ரெண்டுத்தையும் ஆட் பண்ணும்போது we will get 4 பீட்டா. நெக்ஸ்ட்டு இங்கே ஒரு 4 இங்கே ஒரு 4 ரெண்டுத்தையும் ஆட் பண்ணும்போது நமக்கு 8 ஆகிடுச்சு. டிவைடட் பையில் ஆல்ஃபா பீட்டா இருக்குது ப்ளஸ் பீட்டா ஆல்ஃபா ரெண்டுத்துக்குமே 2 வந்து காமனாக இருக்குது. ஸோ 2 நம்ம காமனாக எடுத்துட்டோம்னா இது என்ன ஆகும், ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டாவாகிடும் ப்ளஸ் ஒரு 4. நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் இங்கே ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா ஸ்கொயர் இருக்குங்களா. சேம் மெத்தட். இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் நமக்கு என்ன பண்ணுவோம், ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 2ab. ஏன் இந்த மாதிரி ஃபார்ம் பண்ணுறோம் அப்படின்னா அவங்களுக்கு நமக்கு இங்கே கொடுத்துருக்க வேல்யூஸு ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டாவும் ஆல்ஃபா இன்ட்டு பீட்டாவுக்கும் தான் நம்ம சப்ஸ்டியூஷன் பண்ண முடியும். ஸோ ஓவராலாக எல்லா ஈக்குவேஷன்ஸ்லையும் நம்ம என்ன பண்ணணும்னா ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ஆல்ஃபா இன்ட்டு பீட்டா இந்த ஃபார்மில் நம்ம சேஞ்ச் அவுட் பண்ணணும். இங்கே ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா ஸ்கொயருக்கு பதிலாக ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் ஒரு 2 ஆல்ஃபா பீட்டா எழுதியாச்சு. ப்ளஸ் ஆல்ஃபா பீட்டா இருக்குது, 4 காமனாக இருக்குது. 2 4 இருக்குது, 2 இடத்துலையும் 4 இருக்கிறதுனால 4 நம்ம காமனாக எடுத்துட்டோம்னா இந்த இடத்துல ஆல்ஃபாவும் இந்த இடத்துல பீட்டாவாக இருக்கும். ஸோ ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் 8 டிவைடட் பையில் ஆல்ஃபா பீட்டா 2 × ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் ஒரு 4. இப்போ இந்த ஈக்குவேஷனை செக் பண்ணிக்கலாம். எல்லா இடத்துலையும் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ஆல்ஃபா பீட்டா ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா வந்துருச்சு. ஃபைனலாக நம்ம இந்த இடத்துல என்ன பண்ணோம்னா இங்கே வந்திருக்க ஆன்சர்ஸை இங்கே சப்ஸ்டியூஷன் பண்ண வேண்டியது தான். ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா த ஹோல் ஸ்கொயருங்களா. ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டானா என்ன, 7/2. இதுக்கு ஒரு ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 2 × ஆல்ஃபா பீட்டாக்கு 5/2. ஸோ 5/2 சப்ஸ்டியூஷன் ப்ளஸ் 4 × ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டானா 7/2 ப்ளஸ் 8 டிவைடட் பை ஆல்ஃபா பீட்டானா 5/2 ப்ளஸ் 2 × ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டான்றது 7/2 ப்ளஸ் ஒரு 4. நெக்ஸ்ட்டு என்ன பண்ணணும்,
ஸ்கொயர் பண்ணணும். 7 ஸ்கொயர் பண்ணால் 49 டிவைடட் பை 2 ஸ்கொயர் பண்ணால் 4. இந்த 2வும் இந்த 2வும் கேன்சல் ஆச்சுன்னா -5 ப்ளஸ் இந்த 2 இந்த 4 கேன்சல் பண்ணோன்னா 2 டைம்ஸ் 2 7s are 14 ஆகிடுச்சு ப்ளஸ் ஒரு 8 டிவைடட் பையில் 5/2 ப்ளஸ் இந்த 2 கேன்சல் பண்ணோன்னா 7 ப்ளஸ் 4. நெக்ஸ்ட்டு சிம்பிளிஃபிகேஷன் பண்ணலாம். 49/4 இருக்குது. இங்கே ஒரு 14, இங்கே ஒரு 8. 14ம் 8ம் என்ன ஆகும்? 18 20 22. 22ல் நமக்கு 5 மைனஸ் பண்ணணும். ப்ளஸ் 17 கிடைக்கும் ரைட்டுங்களா? 22 2ம் 3ம் போச்சுன்னா 17 டிவைடட் பையில் 5/2 இருக்குது ப்ளஸ் 7யும் 4யும் ஆட் பண்ணோன்னா நமக்கு 11 கிடைக்கும். அந்த நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் நமக்கு என்ன கிடச்சிருக்கு? 49/4. ஹியர் 49/4 ப்ளஸ் 17 divided by 5/2 plus 4 11. ஸோ இதை சால்வ் பண்ணணும். இந்த 4ஐயும் இந்த 17ஐயும் மல்டிப்ளை பண்ணலாம். 7 4s are 28, 2 4 1s are 4 plus 2 is 68. 17ம் 4 என்னாச்சுன்னா ப்ளஸ் 68. 49 ப்ளஸ் 68 டிவைடட் பையில் ஒரு 4 அண்ட் ஹோல் டிவைடட் பையில் இந்த 2ஐயும் 11ஐயும் மல்டிப்ளை பண்ணணும். 5 இருக்குது ப்ளஸ் 2 into 11 22 டிவைடட் பையில் 2. நெக்ஸ்ட் ஸ்டெப் 49 68 ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணும்போது 8 + 9 17 1 10 11 117 டிவைடட் பை 4 அண்ட் இங்கே 5ம் 22ம் என்ன ஆகும்? 27 டிவைடட் பை 2 ஆகும். இந்த 27 டிவைடட் பை 2 நான் ரெசிப்ரோக்கெலாம் மேலே கொண்டு வரும்போது 2/27 ஆகிடும். இப்போ 1 2s are 2 2 2s are 4. 117 டிவைடட் பையில் 2ஐயும் 27ஐயும் நம்ம மல்டிப்ளை பண்ணும்போது we will get 54. நெக்ஸ்ட்டு இதை கேன்சல் பண்ண முடியுமான்னு செக் பண்ணுங்கள். 117 டிவைடட் பை 54 கேன்சல் பண்ணணும். நம்ம 3 டேபிள்ஸில் இதை கேன்சல் பண்ணிக்கலாம். 1 3s are 3, 8 3s are 24 and 3 3s are 9, 9 3s are 27 ஆகும். again 1 3s are 3, 3 3s are 9, இங்கே 3 6 are 18. ஸோ ஃபைனலி நம்மளுக்கு 13 டிவைடட் பை 6 வந்து இதுக்கான ஆன்சர். தேங்க்யூ ஸோ மச்.